இட்லி பொடி எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உடைச்ச கருப்பு உளுந்து, பெருங்காயம், வெள்ளைப்பூடு, பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடேறின பிறகு 2 சின்ன பெருங்காய கட்டி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு சிம்மிலே வச்சு எல்லா பக்கமும் நல்லா வேகிறோம். அந்த பெருங்காய கட்டி பொரியணும். பொரிஞ்சாதே அந்த மிக்சியில் நல்லா அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. ஒரு மாதிரி ரொம்ப வாடை வர்ற மாதிரி இருக்கும். அந்த நல்ல வாசங்கிறது வராது. அதனால் அதை நல்லா எல்லா பக்கம் பொரிய விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்தாதே அது கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெயிலே போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துறணும். எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்தாதே அது கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு தீயை அப்படியே சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு அந்த பெருங்காயத்துக்கு போட்ட எண்ணெயிலே எல்லாத்தையும் வறுத்தரலாம். மிளகாயை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு அந்த எண்ணெயிலே அதே எண்ணெயிலே எல்லாத்தையுமே வறுத்தரலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இத்தினோண்டு தான் ஊற்றுனேன் பாருங்கள், அதிலே தான் வறுத்துட்ருக்கேன். இந்த பொட்டுக்கடலையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்தாதான் அது டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நல்லா வறுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல, முழு பயிறு, அதுவும் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். 2வது உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த பாசிப்பயிரை கொஞ்சோண்டு போட்டு அதையும் அதில் அதிகமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போடணும். போட்டு அதில் போட்டு கிளறணும். கிளறிட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறணும். கிளறின பிறகு அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருந்த மிளகாய், வெள்ளைப்பூடு, பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த தோல் உளுந்து வறுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதனால் கடைசியாக போட்டால் போதும். போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு எடுத்து பேனில் ஆற வச்சு மிக்ஸிக்கு ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு இட்லி பவுட்ரு அரைக்கிற மாதிரி அரைச்சி மறுபடியும் அதையும் லைட்டாக பேனில் வச்சு ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றி தோசை இட்லிக்கு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.